அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 2/9/2024 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி 17ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஈகை குறள் 225. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தெளிவுரை. தவ முனிவர்களின் வலிமை பசியை பொறுத்து கொள்வதாகும். அதுவும் அப்பசியை உணவளித்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் பெறுவீர்கள். ஆனாலும் தொழில் சூழல் குழப்பமாகத்தான் இருக்கும். இன்று பூர்வீகத்தில் இருந்து வெளியூருக்கு சென்ற நீங்கள் இன்று தொழில் செய்து சம்பாதித்து வீடு வாங்கும் காலம். அது நீர்நிலை அருகில் இருக்கும் வாய்ப்பும் உண்டு. உங்கள் மகளின் காதல் வாழ்க்கை இன்னும் சரியான பாடில்லைதான். கோச்சார கிரக நிலைகள் மாறும் வரையில் நாமும் பொறுத்துதானே ஆக வேண்டும். இப்போதைய உள்ள சூழல் மாறி கல்வியில் நன்றாக கவனம் செலுத்துவார் பிற்காலத்தில். மருத்துவராக இருக்கும் ராம், ரவிச்சந்திரன், பானுமதி, மனோகரன், முத்தரசன், பழனிசாமி, ராகவன், யுவராஜா, ரகுபதி, ராம்சங்கர், வேல்ராஜ், கார்த்தி, அருள்வேல், ஜெயராஜ் போன்றவர்களின் சொந்த மருத்துவமனையில் வைத்திருக்கும் மருந்தகம் அவர்களின் அம்மாவின் நிர்வாகத்தின் கீழ் செல்லும். இன்று 2 சக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது அதுவும் வளைவுகளில் முந்தாமல் கவனமாக செல்ல வேண்டும். கீழே விழுந்து தலையில் அடிபட வாய்ப்பு அதிகம் உண்டு. இன்று தொழிலிடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் புது புது யுக்திகளை கையாளுவீர்கள். இன்று திருமண வாய்ப்புகள் உண்டாகும். கல்வியில் சில மாணவர்களுக்கு நாட்டம் இல்லாமல் போகும். சேராத சேர்க்கை சேர்ந்து போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி படிப்பில் கோட்டை விடும் வாய்ப்பு உண்டு. இன்று பெற்றோர்கள் கவனமாக கண்காணிக்க வேண்டும். இன்று தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும். பலரது உதவி எதிர்பார்த்த அளவு கிடைக்காது போனாலும் மனைவியால் தொழிலில் உதவி கிடைக்கும். இன்று செல்போன் மூலம் பிரச்சனை வர வாய்ப்பு அதிகம் உண்டு. வீட்டுக்கு தெரியாமல் மெசேஜ் பண்ணுவது என்று சிக்கும். கவனம் தேவை. புதியதாக பாட்டு கற்றுக்கொள்ள சேர்ந்த குழந்தைகள் தொண்டை புண்ணாக வாய்ப்பு உண்டு. அதற்கு மருந்தும் எடுத்துக்கொள்வார்கள். இன்று காந்திமதி, சிவகாமி, தமிழரசி, சசிரேகா, கார்த்திகா, வித்யா, அபிராமி, செல்லம்மா, இந்திராணி போன்ற பெயர்கள் செவிலியர் தேர்வில் பாஸாகி தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் செவிலியர் பணிக்கு இன்று புதியதாக சேருவார்கள். நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் பொருள் அனுப்பியதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இன்று பெரும்பாலும் பொருளை பெற்றவர்கள் குறை இருப்பதாக சொல்லி பில்லில் இருக்கும் தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கழித்துதான் அனுப்புவார்கள். பொருளை அனுப்புவதற்கான நகல் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். உங்களை வளர்த்த உங்கள் தாய்மாமாவோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு. ஆனாலும் பாருங்கள், இன்று அவராக தக்க சமயத்தில் முன்வந்து உதவுவார். அம்மாதான் குடும்பத்தை பேணி காக்கும் நிலைக்கு இன்று தள்ளப்படுவார்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கண் குறைபாடு, உஷ்ண பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, எலும்பு உடைதல், மூட்டு வலி, இளநரை, கால் நரம்பு சுருட்டை, ஆணி நோய்கள், வாயு பிரச்சனைகள், சொத்தைப்பல், உடல் சத்து குறைவு இப்படியாக ஏற்படும். இன்று விநாயகம், கணேஷ், சாவித்ரி, உஷா, விஸ்வா, ரேணு, கீர்த்தி, ராகவன், கவிதா, மரகதம், நளினி, முரளி, துளசி, பிறை, பூர்ணிமா, நிலா, காமாட்சி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் சேர்த்து கொள்வீர்கள். அதோடு கூட பாகற்காய், கிழங்கு வகைகள், நெல்லிக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா.